ஹாய் கைஸ், நான் மாஸ் டைலரிங்லேருந்து பேசுகிறேன். நெக் டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாட்ச் பண்ணி பாருங்கள். டைலரிங்லேருந்து பேசுகிறேங்க. ப்ளவுஸோட நெக் டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். கேன்வாஷ் வந்து மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கேன்வாஷ் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இது கட் பண்ண பாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நெக்கோட அகலம், நெக்கோட நீளம் இது ரெண்டுத்தையுமே ஸ்கேல் வச்சு, இந்த ஒரு அடி ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து 2 இன்ச்சஸ், இப்போ கொஞ்சம் அவங்களோட நெக் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா நெக் டிசைன் வந்து 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே, நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே, அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த டாட் வச்சு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறமா கரூர் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, கரூர் ஸ்கேல் வச்சு நெக் டிசைன்ஸ் போட்டுக்கணும். இந்த 2 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக இந்த நெக் டிசைன்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளைவு போட்டுடணும். வளைவு போட்டுட்டு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏத்தலும் தாத்தலும் இருக்கக்கூடாது. இந்த டாட் வரைக்கும் அப்படி முடியணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவாக கொடுத்து இந்த ரவுண்டு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கத்திரி வந்து இந்த முனையில் தான் கட் பண்ணணுமே தவிர உள்ள டவுன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கட் பண்ணியாச்சு. நெக் டிசைன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ப்ளவுஸில் வச்சா. ஓகேங்களா, நல்லா அகலமாக அப்படி கவுக்கவாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு மாஸ் டைலரிங் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இதில் வீடியோவாக நாங்கள் போடுவோம். வீடியோவில் எப்படி நெக் டிசைன்ஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி வச்சு அயன் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்குன்னு காட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு கேன்வாஷ் வச்சுட்டு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்கு.